போர் நிறுத்த நிபந்தனை குறித்த முறையான திட்டத்தை ரஷ்யா வழங்க தவறினால் கூடுதல் தடைகளுக்கு உள்ளாக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் ரஷ்யாவை நம்ப தயாராக இல்லை. முதல் நடவடிக்கையாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறினார். அதே சமயம் எதிர்கால அமைதி ஒப்பந்தம் குறித்த ஒரு குறிப்பாணையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ செனட் வெளியுறவு குழுவின் முன் பேசியபோது ரஷ்யாவின் இத்தகைய தாமதம் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோவின் உண்மையான நோக்கத்தை காட்டும். போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு என்ன தேவை என்பதற்கான விதிமுறைகளை ரஷ்யர்கள் எழுதப் போகின்றார்கள் என்பது எங்கள் புரிதல். அது பின்னர் பரந்த பேச்சுவார்த்தைகளை அனுமதிக்கும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் அந்த விதிமுறைகளுக்காக காத்திருக்கின்றோம். பின்னர் அந்த விதிமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தவுடன் திரு புடினின் கணக்கீடு பற்றி எனக்கு மிக சிறந்த புரிதல் கிடைக்கும். ரஷ்யா அமைதியை தொடர விரும்பவில்லை என்றாலோ போர் முயற்சியை தொடர்ந்தாலோ கூடுதல் தடைகள் என்ற நடவடிக்கைகள் சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் விவாதிப்பதில் ஒத்துழைப்பதா இல்லையா என்பதை உக்ரைன் முடிவு செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு எதிர்கால அமைதி ஒப்பந்தம் குறித்த ஒரு குறிப்பாணையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கூறியிருந்தார். மேலும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் சரியான பாதையில் செல்ல அது உதவும். இந்த ஒப்பந்தத்தின் மீதான விவாதங்களில் தீர்வு காண கொள்கைகள், சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கான நேரம் மற்றும் வரையறைகள், அதன் கால அளவு உட்பட அனைத்தும் அடங்கும் என்றார். இந்த நிலையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், உக்ரைன் தனது சொந்த சுய பாதுகாப்புக்காக முன்மொழியப்பட்ட குறிப்பாணையில் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று நம்புவதாக கூறினார். தற்போது முடிவெடுக்க வேண்டியது உக்ரைன் நிர்வாகம் என குறிப்பிட்டுள்ள மரியா ஜஹரோவா இது முக்கியமான தருணம் என சுட்டிக்காட்டியிருந்தார். உக்ரைனுடன் நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகளை புடின் முன்மொழிந்த பிறகு அவர்களின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் நேரடி உரையாடலை மீண்டும் தொடங்குவதை தடுக்க முயற்சித்ததாகவும், ஆனால் இறுதியில் ஐரோப்பியர்கள் தோல்வியடைந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். புதிதாக அறிவிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜஹரோவா, ரஷ்யா ஒருபோதும் யாருடைய இறுதி எச்சரிக்கைகளுக்கும் அடிபணியாது என்று கூறியதுடன் போரை தொடர ஐரோப்பா உக்ரைனை மீண்டும் ஆயுதபாணியாக்க விரும்பியது தெளிவாக தெரிந்தது என்றார். கடந்த 2022 3 நாட்களில் உக்ரைனை கைப்பற்ற இருப்பதாக படைகளை அனுப்பிய ரஷ்யா தற்போது 3 ஆண்டுகளாக போரை முன்னெடுத்து வருவதுடன் உக்ரைன் போரிடுவதை கைவிட்டால் மட்டுமே தாம் போரை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாக அவர் கூறி வருகின்றார். அமெரிக்காவிற்கு கிடைத்த புதிய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அமெரிக்க அதிகாரிகள் பலர் இத்தகவலை உறுதி செய்துள்ளனர். ஆனால் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தற்போதைய சூழலில் இஸ்ரேல் தலைவர்கள் இறுதி முடிவெடுத்துள்ளார்களா என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் காணாத நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலை எதிர்கொள்ள ரஷ்யா மற்றும் சீனா பக்கம் ஈரான் திரும்பலாம் என்ற தகவலும் கசிந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடனான சீனாவின் வர்த்தக போர் உக்ரைனில் முன்னெடுக்கப்படும் போரால் திசை திருப்பப்பட்டதால் ஈரானின் காப்பு திட்டம் ஆட்டங்கண்டதாக தெரிகின்றது. இருப்பினும் ஈரான் பதட்டங்களை அதிகரிப்பதை தவிர்க்கும், அது தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக உள்ளது என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். செவ்வாயன்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கைகளை அதிகப்படியானது மற்றும்
மூர்க்கத்தனமானது என்று நிராகரித்தார். பேச்சுவார்த்தைகள் பலனளிக்க வாய்ப்பில்லை என்று அவர் எச்சரித்தும் இருந்தார். அமெரிக்காவிற்கு சட்டவிரோத இடம்பெயர்வை தெரிந்தே எளிதாக்குவதாக குறிப்பிட்டு இந்திய பயண முகவர்கள் மீது விசா கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் குடியேற்றம் மற்றும் தேசிய இனச்சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பயண நிறுவனங்களுடன் தொடர்புடைய குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான பெயர் குறிப்பிடப்படாத நபர்கள் விசா தடைகளை எதிர்கொள்ள உள்ளனர். பொதுவாக இலக்கு வைக்கப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிடாமல் அமெரிக்க நிர்வாகம் பெரும்பாலும் விசா தடைகளை வெளியிடுகின்றது. வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் இதை தெரிவித்தார். வெளிநாட்டினர் கடத்தல் தொடர்பான செயல்பாடுகளை துண்டிக்க பயண நிறுவனங்களின் உரிமையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக விசா கட்டுப்பாடுகளை விதிக்க நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்றார். ஆனால் பயண முகவர்கள் சட்டவிரோத இடம்பெயர்வுகளுக்கு எவ்வாறு உதவினார்கள் என்பதை விவரிக்க அவர் மறுத்துள்ளார். அமெரிக்காவிற்குள் குடியேறுவதை தடுக்கும் விரிவான அளவிலான நடவடிக்கைகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் நிலையில் நாட்டில் ஆவணமற்ற குடியேறிகளை நாடு கடத்தும் முயற்சிகளும் நடந்து வருகின்றன. அமெரிக்காவிற்கு வருகை தரும் இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்ட தங்கும் காலத்தை விட அதிகமாக நாட்டில் தங்க வேண்டாம் என்றும், அவ்வாறு செய்தால் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும், நாட்டிற்குள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்றும் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தனது சமூக ஊடக தளங்களில் தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் 257 பேர் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் லேசான பாதிப்புகளே உள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் பகுதிகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மேலும் உலக சுகாதார அமைப்பு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொற்று பரவுவது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாபா வங்காவின் சுனாமி குறித்த கணிப்பால் பொதுமக்கள் தங்களது பயண திட்டத்தை ரத்து செய்து வருகின்றதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஜப்பானை சேர்ந்த ரியோ டச்சுகி என்ற பெண் புதிய பாபா வங்கா என அழைக்கப்படுகின்றார். மார்ச் 2011 குறிப்பிட்டதொரு பூகம்பம் மற்றும் சுனாமி, 1995 கோபு பூகம்பம், பாடகர் பிரெடி மெர்குரியின் மரணம் போன்ற நிகழ்வுகளை முன்னதாகவே இவர் கணித்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் தனது கணிப்புகளை 1999 ஆண்டு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த புத்தகத்தின் திருத்தப்பட்ட பதிப்பு 2021 ஆண்டு வெளியிடப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறித்த புத்தகத்தில் 2025 ஜூலை மாதம் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே பெரிய அளவிலான சுனாமி ஏற்படும் என அவர் கணித்திருக்கிறார். இந்த சுனாமியானது 2011 ஆண்டு ஏற்பட்டதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் டட்சுகியின் ஜூலை தொடர்பான கணிப்பு காரணமாக ஜப்பானுக்கு வர திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் 50% பேர் தங்களது முன்பதிவை ரத்து செய்துள்ளதாக சுற்றுலா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவை வங்கதேசத்தில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. வங்கதேச இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனிஸுடைய சிறப்பு உதவியாளர் பைஸ் அகமது இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்டார்லிங்க் ரெசிடென்ஸ் லைட் என்ற 2 வகையான மாதாந்திர நெட்வொர்க் பிளான்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பயனர்கள் 300 Mbps வரை இணைய வேகத்தை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 9 வங்கதேசத்தில் ஸ்டார்லிங்க் சோதனையோட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 19 அன்று ஸ்டார்லிங்க் சேவையை வங்கதேசத்தில் வழங்க எலான் மஸ்கிற்கு முகமது யூனுஸ் அழைப்பு விடுத்திருந்ததும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவின் அரசின் இணைய சேவை
சேவை கொள்கைகளை ஸ்டார்லிங்க் ஏற்க மறுப்பதால் அதன் சேவைகளை அறிமுகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.